சினிமா திரைப்பட தயாரிப்பாளர் RB சௌத்ரி விபத்தில் உயிரிழந்திருக்கிறார் என்ற சோக செய்தி வெளியாக இருக்கின்றது. ராஜஸ்தான் உதய்பூரில் நடந்த சாலை விபத்தில் பிரபல சினிமா பட தயாரிப்பாளர் RB சௌத்ரி உயிரிழந்திருக்கின்றார். இந்த விபத்து ஏற்பட்ட உடனடியாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பூர்வீக ஊரான உதய்பூருக்கு அவர் உறவினருடன் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது காரில் சென்ற போது ஏற்பட்ட சாலை விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்த RB சௌத்ரி அதற்கு பிறகு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்த தயாரிப்பாளர் RB சௌத்ரி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் என்ற சோக செய்தி வெளியாக இருக்கின்றது. RB சௌத்ரி சூப்பர் குட் பிலிம் நிறுவனம் மூலமாக பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்தவர். பல்வேறு திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார். தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் சுமார் 100 திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார் RB சௌத்ரி. அவர் தற்போது காலமாக இருக்கின்றார் என்ற செய்தி என்பது சோகத்தை திரைத்துறையில் ஏற்படுத்தியிருக்கிறது. ராஜஸ்தான் உதய்பூரில் நடந்த சாலை விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த RB சௌத்ரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமாக இருக்கின்றார். 1990ஆம் ஆண்டு புது வசந்தம் என்ற படம் தமிழில் அவர் தயாரித்த முதல் படம். அதற்கு பிறகு பல்வேறு ஹிட் படங்கள் 100க்கும் மேற்பட்ட படங்களை அவர் தயாரித்திருக்கிறார். சூப்பர் குட் பிலிம் மூலமாக புரியாத புதிர், சேரன் பாண்டியன், புத்தம்புது பயணம், ஊர் மரியாதை, கோகுலம், கேப்டன், சின்ன மேடம், நாட்டாமை, பூவே உனக்காக, செங்கோட்டை, மிஸ்டர் ரோமியோ, லவ் டுடே, சூரிய வம்சம், சிம்மராசி, துல்லாத மனமும் துள்ளும், நீ வருவாய் என, பாட்டாளி, திருநெல்வேலி, மாயி, விண்ணுக்கு மண்ணுக்கும், ஆனந்தம், சமுத்திரம், ஷாஜஹான் உள்ளிட்ட பல்வேறு வெற்றி திரைப்படங்கள். 2017ஆம் ஆண்டு கடம்பன் என்ற திரைப்படத்தை அவர் தயாரித்திருந்தார். 2014ஆம் ஆண்டு ஜில்லா திரைப்படம், அதற்கு முன்பாக ரௌத்ரம் திரைப்படம் தயாரித்திருந்தார். இப்படி பல வெற்றி திரைப்படங்களை தயாரித்த பிரபல சினிமா பட தயாரிப்பாளர் RB சௌத்ரி விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்.